ஒரு மலையில் ஆளுக்கு ஒரு சைடு இருக்கிறதுலே 1008 பஞ்சாயத்து வருது. சத்தியமங்கலத்து பக்கத்தில் இருக்கிற சாம்ராஜ் நகரில் பாருங்கள், இங்கிட்ட ஒரு கோயில், நடுவில் ஒரு மசூதி, அங்கிட்ட ஒரு கோயில் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செவரில் மசூதியும் இன்னொரு செவரில் ஒட்டின மாதிரி கோயில் இருக்கும். இங்கே பாத்தியா ஓதும் போது அங்கே மந்திரம் ஓதுவாங்க. எந்த பஞ்சாயத்துமே இருக்காது. இந்த பஞ்சாயத்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா உள்ளூர்காரன் பஞ்சாயத்தில் வெளியூர்காரன் வர்றது தான். இன்றைக்கும் நாங்கள் எங்கள் ஊர்லலாம் போய் மசூதியில் பாத்தியா ஓதுறதும், எங்கள் ஊர் சாமி ரோட்டில் வரும்போது முஸ்லீம் மக்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறதும் ஆண்டாண்டு தூரமாக போய்கிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாமன் மச்சான் உறவு வச்சு தான் இன்றைக்கும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே எங்கே பஞ்சாயத்து வருதுன்னா வெளியூர்காரன் வர்றதுனால தான். அவங்கவுங்க சாமி அவங்கவுங்களுக்கு பெருசு தான். அவங்கவுங்க சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு போனால் எங்கேயுமே எந்த பஞ்சாயத்தும் இல்லை. இந்த ஊர் பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. அடுத்த ஒரு கோயிலை பாருங்கள், அதே ஊரில் கோயில் இருக்கும், கோயிலுக்கு பக்கத்தில் சர்ச் இருக்கும். எந்த மதத்துக்கு வேறுபாடு இல்லாமல் அவங்கவுங்க சாமியை நீ கும்பிடியா, நம்ம எல்லோரும் ஒன்று தாயன்னு வாழ்கிறாங்க. இதுதாயா நம்ம நாடு.